Xiaomi Pad 5 upgrade, Xiaomi Pad 6 தோ வந்துருச்சுங்க. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டேப்லெட்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இல்ல. அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக Xiaomi வந்து நிறைய எஃபர்ட்ஸ் போட்டுருக்காங்க. அதோட ஒரு எஃபர்ட் தான் இந்த Xiaomi Pad 6. உண்மை சொன்னா ஃபீச்சர்ஸ், ஸ்பெக்ஸ், பிரைஸ் எல்லாமே ஆன் பேப்பர் நல்லா இருக்கு. ஆனா அன்பாக்ஸ் பண்ணி இன்னைக்கு பாத்துடலாம் உண்மையா டேப்லெட் வர்த்தா இல்லையான்னு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா என் பேர் இர்ஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? Xiaomi Pad 6 Dolby Vision, Dolby Atmos னு போட்டிருக்காங்க. of course அந்த சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சைடுல வைப்போம், அதை பத்தி பேசவும் செய்யலாம். there you go. ஸ்பெக்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க, எல்லாமே டீடைல்டா உங்களுக்கு. we look at the tablet. ஆனா வேற என்ன விஷயம் கொடுத்திருக்காங்க அதெல்லாம் செக் பண்ணிடலாமா? இங்க இதுக்குள்ள என்ன இருக்கு? குவிக் ஸ்டார்ட் கைடை வைக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய கவர். ஐயோ, alright. 33 வாட்னு போட்டிருக்கு. of course இதுக்குள்ள 33 வாட் சார்ஜர் இருக்கு. 33 வாட் சப்போர்ட் இந்த டேப்லெட்க்கும் இருக்கு. And you get a type A to type C cable. Alright, let's take a look at the tablet. This is nice. metal பேக்குங்க. Xiaomi Pad 5ல பிளாஸ்டிக் பேக் கொடுத்திருந்தாங்க. they've upgraded it. so metal பேக்கோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா ஸ்டர்டியா இருக்குங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கேமரா மாடியூல பாருங்க. அப்புறம் இந்த கேமரா மாடியூல எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல? you are right. Xiaomi 13 Proல சிமிலர் கேமரா மாடியூல் டிசைன் கொடுத்திருந்தாங்க. அந்த பிரீமியமான டிசைன் வந்து அவங்க டேப்லெட்க்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆனா கேமரா மாடியூல் நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு வெளியே வருது பாருங்க. அது நீங்க இப்படி ஃபிளாட்டா டேபிள்ல வெச்சீங்கன்னா வச்சு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா டேபிள் வாபிள் இருக்குங்க. இன்னொரு சேஞ்ச் நீங்க பாத்தீங்கன்னா Xiaomi Pad 5ல இந்த மேக்னெட்டிக் ஆக்சஸரி அட்டாச்மெண்ட் பின் இருக்குல்ல, அது கீழே இருந்தது, இப்போ இந்த பக்கம் வச்சிருக்காங்க. அதனால என்ன பிரச்சனை வரும்னா, நீங்க வெறும் ஒரு கீபோர்டு தான் அட்டாச் பண்ண விரும்புறீங்கன்னா அப்ப கூட வந்து உங்களுக்கு ஃபோலியோ அட்டாச் பண்ணணும், பின்னாடி அந்த பேக் அட்டாச் ஆகணும். அதனால வெயிட்டும் கூடும், பல்கும் கூடும். வெறும் கீபோர்டு நீங்க அட்டாச் பண்ண முடியாது. அது வந்து நீங்க Xiaomi Pad 5ல பண்ணலாம், இதுல ஆப்ஷன் இல்ல. இப்போ கீழே நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க, ஒரு மைக் இருக்கு, ஒரு டைப் சி போர்ட் இருக்கு. இந்த டைப் சி போர்ட்ல வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குங்க. இது உங்களுக்கு டைப் சி ஜென் 3.2 போர்ட் கொடுத்திருக்காங்க. ரீட் ரைட் ஸ்பீடு வந்து சூப்பரா இருக்குங்க. அதுவும் இல்லாம ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் இதனால ஆட் ஆயிரும். என்னன்னா, நீங்க டைப் சி கேபிள் வச்சு HDMI வந்து கனெக்ட் பண்ணீங்கன்னா இந்த டேப்லெட்டை நீங்க மானிட்டர்ல கனெக்ட் பண்ணிக்கலாம் டைரக்ட்லி, and it will just work. இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு விலை அதிகமான OnePlus Padல கூட இல்லைங்க. மேலேயும் உங்களுக்கு வந்து ரெண்டு ஸ்பீக்கர் கொடுத்துறாங்க. அப்படின்னா இந்த டேப்லெட்ல 4 ஸ்பீக்கர் இருக்கு. கண்டிப்பா சவுண்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது பக்கத்துலயே ஒரு பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. இங்க Dolby Atmos னு போட்டிருக்காங்க. of course it should sound good. அப்புறம் இந்த பக்கத்துல உங்களுக்கு வந்து ஒரு வால்யூம் பட்டன் கொடுத்துறாங்க. அது பக்கத்துலயே இன்னொரு மைக்கும் கொடுத்துறாங்க. அப்புறம் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பவர் பட்டன்ல வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்கிறது இல்ல. அது ஒரு ஃபீச்சர் வந்து மிஸ்ஸிங்கா எனக்கு தோணுச்சு. டேப்லெட் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்லிம்மா இருக்குங்க, லைட் வெயிட்டா கூட இருக்கு. ஒரு தடவை வெயிட் செக் பண்ணி பார்த்தலாம். 491.5 grams. That's light for a tablet நான் சொல்வேன். கையில பிடிச்சி யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்குங்க. டிசைனை பொறுத்த வரைக்கும் I am really happy with the Xiaomi Pad 6. So tablet switch on பண்ணியாச்சு. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 11 inch டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இந்த தடவை உங்களுக்கு பிக்சல் டென்சிட்டி கூட Xiaomi Pad 5 ஓட பெட்டரா கொடுத்திருக்காங்க. of course இது IPS LCD பேனல் தான், பட் ஒரு ஃபீச்சர் வந்து கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இதுல உங்களுக்கு 144 Hz refresh rate கிடைக்குங்க. ஓய்யோ, சான்ஸ் இல்ல. இட்ஸ் வெரி ஸ்மூத். அப்புறம் 144 Hz refresh rate பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடாப்டிவ் refresh rate கொடுத்திருக்காங்க. 30, 48, 50, 60, 90, 120, 144 இந்த 7 சைக்கிள் அது சேஞ்ச் பண்ணிக்கும் டிபெண்டிங் ஆன் த கான்டென்ட் தட் இஸ் பிளேயிங். டிஸ்ப்ளேல உங்களுக்கு 550 nits ஆஃப் பீக் பிரைட்னஸ் கொடுத்துறாங்க. நெட்ஃபிளிக்ஸ், யூடியூப் ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு HDR கூட இருக்கு. இன்ஃபேக்ட் யாராச்சும் டேப்லெட் வாங்குறாங்கன்னா கண்டிப்பா இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கணும். பிகாஸ் டேப்லெட் வந்து ஒரு மீடியா கன்சம்ஷன் டிவைஸ். நிறைய பேர் வந்து நெட்ஃபிளிக்ஸ்க்காக, அமேசான் பிரைம்காக தான் வாங்குறாங்க. ஏன்னா இதுல வந்து வீடியோஸ் பார்க்க விரும்புறாங்க. ஸோ டிஸ்ப்ளே குவாலிட்டி ஹேஸ் டு பி குட். இந்த IPS LCDயோட குவாலிட்டி வந்து சூப்பரா இருக்குன்னு நான் சொல்லுவேன். கலர் டியூனிங் கூட ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஆனா நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, அட்லீஸ்ட் AMOLED பேனல் கொடுத்துருக்கணும் அப்படின்னு. பட் இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல வந்து எந்த டேப்லெட்லயும் உங்களுக்கு AMOLED பேனல் கிடைக்காது. ஸோ IPS LCD இஸ் ஃபைன், பட் IPS LCD குவாலிட்டி நல்லா இருக்கணும். that Xiaomi has maintained. Pad 5 கம்பேரிசன்ல உங்களுக்கு ப்ராசஸரும் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. Snapdragon 860 ல இருந்து இப்போ உங்களுக்கு Snapdragon 870 கொடுத்துறாங்க. 870 நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6.7 lakh AnTuTu ஸ்கோர் கிடைக்கும். இட்ஸ் a very powerful processor. Call of Dutyல நீங்க very high max frame ratesல விளையாடலாம். and ரெகுலரா நீங்க கேமிங் பண்ணாலும் 40 minutes 50 minutes 1 hour கூட நீங்க விளையாண்டா உங்களுக்கு டேப்லெட் ஹீட்டே ஆகாதுங்க. ஸ்லிம்மா இருந்தாலும் ஹீட்டிங் கம்மியா இருக்கு. ஏன்னா பெரிய பாடி இருந்தாலும் ஹீட் டிசிபேஷன் நல்லா இருக்கு. அது இல்லாம மெட்டல்ல வந்து ஜெனரலி ஹீட் டிசிபேஷன் பெட்டரா இருக்குங்க. தெர்மல் எஃபிஷியன்சி நல்லா இருக்கு. ஸ்டெபிலிட்டி சூப்பரா இருக்கு. எவ்வளவு ஸ்மூத்தா இருக்குங்க. நீங்க யூஸ் பண்ணும்போது அப்படியே பட்டர் மாதிரி ஃபாஸ்டா ஒழுவுது. அதுவும் இல்லாம இந்த MIUI பாருங்க, செம ஃபாஸ்டா இருக்குங்க. நீங்க யூஸ் பண்ணும்போது, டேப்லெட் யூஸ் பண்ணும்போது அப்படியே பட்டர் மாதிரி ஃபாஸ்டா ஒழுவுது. ஓ பை தி வே 4 ஸ்பீக்கர் இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? லெட்ஸ் டெஸ்ட் தட். Me acting like a DJ.
வாவ், ஓய்யோ சான்ஸ் இல்லைங்க. டால்பி அட்மாஸ் கூட இந்த சவுண்ட் டியூனிங் வந்து ரிச்சா, டீடைல்டா, சவுண்ட் ஸ்டேஜ் வைடா எல்லாமே நல்லா இருக்குங்க இதுல. ஆனா இன்னொரு விஷயம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், ஹெட்ஃபோன் ஜாக். டேப்லெட்ஸ் கூட நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வயர்டு இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ண தான் விரும்புறாங்க. அது இல்லாதது கொஞ்சம் ஃபீலிங்ஸ் தாங்க. ஓகே, ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும், இந்த Xiaomi Pad 6ல வந்து உங்களுக்கு 5G சப்போர்ட் இல்ல. உங்கள யாராச்சும் டேப்லெட் வாங்கி இருக்கீங்களா? வாங்கும் போது வந்து 5G எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டா இருந்ததுன்னு உங்க பர்ச்சேஸ் டிசிஷன்ல அதை கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மத்தவங்களுக்கு யூஸ் ஆயிரும். அப்புறம் Snapdragon 870 கொடுத்திருக்கனால உங்களுக்கு ரொம்ப முக்கியமா Wi-Fi 6 சப்போர்ட் கிடைக்கும். Bluetooth 5.2 சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. சோ Wi-Fi ஸ்பீட்ஸ்லாம் செமையா இருக்கு. ஆனா ரெண்டு சென்சர்ஸ் இல்லங்க, காம்பஸ் அண்ட் மேக்னெட்டோமீட்டர். இந்த ரெண்டு சென்சர்ஸ் இல்லாததுனால உங்களுக்கு Google Maps பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா கிடைக்காது. சோ நீங்க மேப்ஸ் யூஸ் பண்ண விரும்புறீங்கன்னா உங்க டேப்லெட்ல that won't be a good idea. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இது ஒரு Wi-Fi டேப்லெட்டுங்க. Wi-Fi டேப்லெட்டை வந்து நீங்க வெளியே எடுத்துட்டு போகும்போது மேப்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா ஐ டோன்ட் நோ. ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். 870 of course இருக்கு, பட் அது கூட உங்களுக்கு வேரியன்ட்ஸ் வந்து 628GB 8256GB கொடுத்துறாங்க. இது வந்து LPDDR5 RAM, UFS 3.1 ஸ்டோரேஜ். பேட்டரி வந்து Pad 6ல இருந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. 8800 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். நாங்க யூஸ் பண்ணப்போ எங்களுக்கு வந்து 2 டே பேட்டரி லைஃப் ஈஸியா கிடைச்சதுங்க. 33 வாட் சார்ஜர் நீங்க பாத்தீங்கன்னா 0 to 100 வந்து உங்களுக்கு 2 மணி நேரத்துல ஃபுல் சார்ஜ் பண்ணிரும். கேமராஸ் பத்தி சொல்றதுக்கு அதிகமா இல்ல. ஒரு 13 மெகாபிக்சல் கேமரா பின்னாடி கொடுத்திருக்காங்க, ஃபிளாஷ் இருக்கு. அப்புறம் ஃப்ரண்ட்ல வந்து 8 மெகாபிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. ஆனா டேப்லெட்டை வந்து நீங்க கேமராவா யூஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்வேன். யாராச்சும் இந்த மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னா பாக்குறதுக்கு ஒரு விசித்திரமா இருக்குங்க. ஆனா இந்த 13 மெகாபிக்சல் கேமரா வச்சு நீங்க போட்டோஸ் எடுக்கும்போது டே லைட்ல ஓகேயா இருக்கு. ஆனா லைட் கம்மி ஆக பிக்சர் சாஃப்ட் ஆகும். நைட் மோட் இருந்தாலும் இட்ஸ் நாட் தட் குட். ஃபிளாஷை வச்சு ஷூட் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்க. ஆனா முக்கியமா டேப்லெட்க்கு வந்து பின்னாடி கேமரா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, நிறைய பேர் வந்து டாக்குமெண்ட் ஸ்கேனிங்காக யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபீச்சர் வந்து கேமரா ஆப்ல டைரக்டா Xiaomi ஆட் பண்ணிட்டாங்க. சோ தட்ஸ் a good thing. 8 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா வச்சு மோஸ்ட்லி வந்து வீடியோ கால்ஸ் எடுப்பீங்க. அதுல வந்து உங்களுக்கு full HD ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. சோ தட்ஸ் definitely a good thing. ஆனா இந்த ஆப்பிள்ல, Realme, OnePlusலலாம் உங்களுக்கு சென்டர் ஸ்டேஜ் மாதிரி ஃபீச்சர் இருக்குல்ல, அந்த ஃபீச்சர் வந்து இந்த Xiaomi Padல இல்ல. ஓகே, முக்கியமா சாஃப்ட்வேரை பத்தி பேசணும். ஏன்னா டேப்லெட்ல வந்து சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப மேட்டர் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து iPad வாங்குறதுக்கான காரணமே அதோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆண்ட்ராய்டோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் டேப்லெட்ஸ் அவ்வளவு நல்லா இல்ல. பட் Xiaomi Pad 6ல MIUI 14 based on Android 13 கொடுக்குறாங்க. பிளஸ் MIUI for Pad ன்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துறாங்க. அதுல வந்து உங்களுக்கு நிறைய டேப்லெட் ஸ்பெசிஃபிக்கான ஆப்ஷன்ஸ் கிடைச்சிரும். அண்ட் யூஸ் பண்ணும்போது அது ஜென்யூனா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நான் உங்களுக்கு ஆக்சுவலி காட்டுறேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாக் தெரியுதா? இந்த டாக்ல வந்து நீங்க ஏதாச்சும் ஆப் ஓபன் பண்ணாலும் இந்த டாக் வந்து நீங்க எங்க இருந்து வேணாலும் எடுத்துக்கலாம். That's so cool. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணீங்க பாருங்கள். இப்படி பண்ணிட்டு பண்ணீங்கன்னா டைரெக்டாக ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிரும். அதுக்கு மேலே நீங்கள் 2 ஃப்ளோட்டிங் விண்டோஸ் கூட வச்சுக்கலாம். வெரி யூஸ்ஃபுல். அது ஸ்மூத்தாக இருக்குங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டேப்லெட் ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக இருக்கு. ஆனால் ஒரு ஃபீச்சர் இப்போ பீட்டால இருக்கு. Xiaomi 13 Pro யூசர்ஸ் வந்து அவங்க ஃபோனை இந்த டேப்லெட்டில் மிரர் பண்ணிக்கலாம். அது நல்ல ஃபீச்சர் தான். பட் அதில் மெயினான விஷயம் என்னன்னா, அந்த ஃபோன்லேருந்து ஏதாச்சும் ஃபைல்ஸ் வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா டைரெக்டாக அங்கேருந்து அப்படியே ஸ்வைப் பண்ணால் போயிருங்க. ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து OnePlus பேடோட கண்டிப்பாக பெட்டராக இருக்கு. பட் Samsung and iPadல வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா கிடைக்கும். இதுக்கான ஒபிஷியல் ஆக்சஸரீஸ் கூட Xiaomi கொடுத்திருந்தாங்க எங்களுக்கு. So we've tried it out. என்ன கிடைச்சிருக்குன்னா, இந்த கீபோர்ட் கேஸ் கொடுத்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இங்க பாருங்க, மேக்னெட்டிக் அட்டாச்மெண்ட் இங்க இருக்கு. அப்புறம் இந்த ஸ்மார்ட் பென் 2 இருக்கு. இந்த செகண்ட் ஜெனரேஷன் ஸ்மார்ட் பென்க்கு உங்களுக்கு மேல மேக்னெட்டிக் அட்டாச்மெண்ட் இருக்கு. இங்க வச்சீங்கன்னா சார்ஜும் ஆயிக்கும். அப்புறம் இந்த ஸ்மார்ட் பென்ல வந்து 2 பட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. பிரைமரி பட்டன், செகண்டரி பட்டன். இந்த பிரைமரி பட்டன், செகண்டரி பட்டன் வச்சு நீங்க டைரக்டா நோட்ஸ் ஓபன் பண்ணலாம், ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுக்கலாம். இன்ஃபேக்ட் நீங்க ரைட்டிங், டிராயிங் பண்ணும்போது லேட்டன்சிலாம் நல்லாவே இருக்கு. This is one of the better styluses out there. நீங்க பாத்தீங்கன்னா சாம்சங்கோட S Pen கம்பேரிசன்ல, ஆப்பிள் பென்சில் கம்பேரிசன்ல ஓரளவு நல்லா இருக்குங்க. எஸ்பெஷலி பிரைஸ்க்கு நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி குட். ஆனா இந்த கீபோர்ட் கேஸ் நீங்க பாத்தீங்கன்னா இதுல ட்ராக் பேட் இல்ல. ட்ராக் பேட் இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். அப்புறம் கீ டிராவல்லாம் ஓகே, பிரச்சனை இல்ல. இந்த மல்டி டாஸ்கிங் கீ பிளஸ் டி பிரஸ் பண்ணீங்கன்னா ஹோம் ஸ்கிரீன் போகும். இந்த கீயும் டவுன் பட்டன் அழுத்தினீங்கன்னா டைரக்டா ஃப்ளோட்டிங் விண்டோ போகும். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் அவங்க கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா நீங்க இந்த டேப்லெட் வாங்குனீங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்டைலஸையும் இந்த கீபோர்டையும் கன்சிடர் பண்ணுங்க. ஆனா என்னன்னா, இது ஆப்ஷனல் ஆக்சஸரீஸ். இது வந்து நீங்க எக்ஸ்ட்ராவா பே பண்ணணும். அப்புறம் நீங்க Xiaomi Pad 5 யூசர்னா இந்த ஆக்சஸரீஸ் வாங்க விரும்புறீங்கன்னா it won't be supported. Let me tell you that. Overall Pad 6 நீங்க பாத்தீங்கன்னா I'm very happy with the product. It is better than the OnePlus Pad. And Samsung ஓட tablets நீங்க பாத்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு ஈகோசிஸ்டம் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். டெக்ஸ் அது இதுன்னு கொடுத்துறாங்க. பட் சாம்சங்ல பிரச்சனை என்னன்னா, டேப்லெட்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். Pad 6 வந்து கொஞ்சம் வேல்யூ ஃபார் மணியா இருக்கு. ஆனா ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், நீங்க பெஸ்ட் டேப்லெட்டே வேணும்னா கண்டிப்பா iPad கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா Pad 6 ஓட பிரைஸ்ல வந்து உங்களுக்கு iPad 9th gen கிடைக்கும். அதுல வந்து உங்களுக்கு ஆக்சஸரீஸ் அதிகமா கிடைக்கும். ஆப்ஸ் கூட அதிகமா இருக்கு. அப்புறம் ஈகோசிஸ்டம் ப்ளே இருக்கவே இருக்கு. இட்ஸ் சூப்பர். ஸோ ஓவராலா நீங்க என்ன நினைக்கிறீங்க Xiaomi Pad 6 பத்தி கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் டக்குன்னு டெக் போடுங்க. கிளிக் Trakin Tech தமிழ்.